டிஎன்சி தமிழோட அரசியல் கதை பாமாலா இந்த வாரம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளுக்கு பின்னால் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்ட ஒரு இழுபறிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். திமுக, அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்ததும், தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மைக்கான இடங்கள் கிடைக்காமல் போய் இடதுசாரிகள் மற்றும் ஐயுஎம்எல், விசிகா போன்ற அரசியல் கட்சிகளுடைய துணை, காங்கிரஸோட துணையோட தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு தெரியும். அதிலிருந்து தொடங்கிய பிரச்சனை இன்று வரை நீடித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையே சரியாக மே 6ஆம் தேதி தொடங்கி இன்று வரை அந்த வார்த்தையை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எதிரொலிச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை கட்சி தாவுவது ஒரு 2 ஆண்டுகளிலோ 3 ஆண்டுகளிலோ 5 ஆண்டுகளுடைய எண்டிங்கில் போய் தாவறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த சட்டமன்றம் மட்டும்தான் உடனடியாக, அதாவது எம்எல்ஏவாக அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட ஒரு 10 நாளைக்குள்ளேயே எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து விலகல் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நீடிட்டு இருக்கு. இப்போது 7 தொகுதிகள் வரை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் 1 திருச்சி கிழக்கு, மற்ற 6மே அதிமுகவிலிருந்து வந்த எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னமும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் எஸ்பி வேலுமணி உட்பட நிறைய எம்எல்ஏக்கள் வர இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதிமுகவிலேருந்து எத்தனையோ தொண்டர்கள் வெளியில் போயிட்டுருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் போயிட்டுருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி விஜயபாஸ்கர் அவர்களும் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இருவருமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதே போன்று இனி வர இருக்கக்கூடிய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதிமுகவில் ஏற்கனவே மாவட்ட செயலாளருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலுமணி, வீரமணி, தங்கமணி போன்ற ஒரு 9 பேர் வரைக்கும் இருக்காங்க. லிஸ்ட் படி பார்த்தோன்னா சிவி சண்முகம் இவர்கள் எல்லாம் மாநில அளவில் பொறுப்புகளுக்கு அனைவரும் கொடுக்கப்பட்ட துணை பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. நத்தம் விஸ்வநாதனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. வேலுமணி அவர்களுக்கும் அந்த பதவி கொடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் இவங்களுக்கு பறிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். சிவி சண்முகம் அவர்களுக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லைங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பதவிகளுக்கு எதுவுமே எங்களுக்கு வேணான்னு சொல்லி 9 பேர் நேரடியாக இபிஎஸ் அவர்களுக்கு கடிதம் கொடுத்து நாங்கள் அதிமுகவினுடைய தொண்டராகவே தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் அதிமுகவின் சார்பாக மகளிர் அணியினுடைய நிர்வாக குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது ராயப்பேட்டை அலுவலகத்தில். அதில் வேலுமணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லைன்னு வேலுமணி அவர்களே நேரடியாக வெளியில் பேசியிருக்காரு. நான் கட்சியோட தொண்டனாக தான் தொடர்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இவரெல்லாம் ஏன் மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக தரப்புலேருந்து முன்வைக்கக்கூடிய விஷயம். பணம் வாங்கிட்டு தான் மாறுறாங்க, குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு, தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்போ விஜயபாஸ்கரை மேலாம் ஏற்கனவே குட்காவூரில் பல வழக்கு இருக்கிறப்ப இவர்கள் டிவிகேக்கு வரும்பொழுதும் தூய ஆட்சிங்கிறத நீங்கள் எந்த ஆட்சின்னு சொல்லுவீங்க, நீங்களும் ஒரு தீய சக்தி தானே அப்படிங்கிற துணியெல்லாம் அவர்களும் பேச தொடங்கிட்டாங்கிறத பார்க்குறோம். ஆனால் முரசொலியினுடைய தலையங்கத்தில் அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னு அடிப்படையில் பார்த்தா, செந்தில் பாலாஜியை அப்போ எந்த வகையில் நீங்கள் எடுத்தீங்க, நீங்களே தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக முரசொலியில் பல கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்களே நிறைய இடங்களில் போய் அவரை பற்றி பேசியிருக்கீங்க. பின்னால் செந்தில் பாலாஜி உங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ அவர் தூய சக்தியாக மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவர்களும் முன்வைக்கிறாங்க டிவிகே தரப்பில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வார்கள், செஞ்சுட்டு இடைத்தேர்தல் அவங்களும் சேர்ந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் 2 எம்எல்ஏக்களும் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் ஒவ்வொருத்தராக 2 பேரும் கலண்டு சென்றதே நம்ம பார்த்தோம். அவர்கள் இருவருமே ஏற்கனவே திமுக உறுப்பினர்கள் ஆகி தான் அவங்க எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டாங்கங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய முன்வரவில்லை. ஆனால் வைகோ அவர்கள், விஜய் அவர்கள் இருவரையும் ராஜினாமா செய்து வந்தால் இருவருக்கு ஆதரவாகவும் நானே பிரச்சாரத்திற்கு அவங்கள வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாக, அதாவது தமிழக முதல்வர் விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே வைகோ அடுத்த ஒரு நாளே அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி பேசினார். இருவரும் ராஜினாமா நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு பிரச்சாரம் செய்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நான் தான் பேசினேங்கிற துணையில் வைகோ அவர்கள் மாற்றி பேசியதும் அரசியல் ஒரு பரபரப்பாக மாறியது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெற்று அமைச்சரவையில் பங்கெடுத்த கட்சியும் சரி, இடதுசாரிகள் போன்ற அமைச்சரவையில் பங்கெடுக்காத கட்சிகளும் சரி, திமுகவிற்கு எதிராக பெரிய விஷயங்கள் எதையுமே பேசலாம். அவங்க டிவிகேக்கு எதிரான அட்டாக் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா வெளிப்படையாகவே பேசியிருந்தார். அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக தான் தோழமை கட்சியினுடைய கூட்டத்தை திமுக ஏற்பாடு செஞ்சு ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் காங்கிரஸினுடைய புதிய தலைவராக வந்த மாணிக்கம் தாகூரும் அந்த விஷயத்தில் கலந்துக்கிறாரு. ஐயுஎம்எல்லுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிறாங்க, அதனுடைய தலைவரும் கலந்துக்கிறாரு, வைகோவும் கலந்துக்கிறாரு, திருமாவளவனும் கலந்துக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இடதுசாரிகள் மட்டும் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு காலையில் சென்று முதல்வரை சந்தித்து விட்டு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்துட்டு திரும்பிட்டாங்கிறத பார்க்குறோம்.
அவர்களும் அந்த தோழமை கட்சியினுடைய கூட்டணியில் இடம் பெறவில்லை அப்படிங்கிறதும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல வந்துட்டு நமக்கே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அரசியல் நகர்வுகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய நிலையில் வந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஏற்கனவே விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த 6 மாதம் கழித்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் திரும்ப கொண்டு வர முடியும். அது நவம்பரில் மட்டும்தான் நடத்த முடியும். அப்படிங்கிறப்ப சபாநாயகருக்கு எதிரான ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டால் அதில் தாவைக்கா உறுப்பினர்களை வைத்து தாவைக்கா சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகருக்கு எதிராக நம்ம வாக்களிக்க வைத்தால் நிச்சயமாக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு செந்தில் பாலாஜினுடைய தரப்பு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட வந்து 35 கோடி வரை பேரம் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகி 9 பேர் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜினுடைய சகோதரர் அசோக் மூலியமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தகவல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 6 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே எப்படினாலும் ஆட்சி கவுந்துரும் அப்படிங்கிறத பல இடங்களில் பேசி வந்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாமே இந்த குதிரைப்பேரனுடைய நடவடிக்கையினுடைய அடிப்படையில் எம்எல்ஏக்களை வந்துட்டு எதிராக திருப்பி தன்வசப்படுத்துவதனுடைய முயற்சியினுடைய அடிப்படையில் தான் ஸ்டாலின் அப்படி பேசியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி 2 எம்எல்ஏக்களை திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற மதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை வந்துட்டு குதிரை பேர் அடிப்படையில் அவர் விலைக்கு வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட ஏற்கனவே திமுக தரப்பில் மனு வேற கொடுக்கப்பட்டிருக்குது முதலமைச்சருக்கு எதிராக அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஏவாவேலு அவர்களுடைய வீட்டில் வந்துட்டு ஒரு ரைடு நடக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே 35 லட்ச ரூபா மோசடி வழக்கில் பதியப்பட்டு சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவருக்கு விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி மாறி மாறி எல்லா பக்கமும் வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் அமைச்சர்கள் சிக்குவதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம் முன்னாள் அமைச்சர்கள். அப்போ ஆட்சிக்கு எதிராக ஒரு தனி பெரும்பான்மை இல்லாதனால என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற அடிப்படையில் 118 நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 12 தொகுதி இடைத்தேர்தல் நடந்தால் 12 நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் நம்ம உட்கார முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான முயற்சியில் தாவேக்கா ஈடுபடுகிறது அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு இடத்துல கவனிக்கப்படாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வருகை வந்துட்டு சைலண்ட்டாகவே இல்லைல்ல ரொம்ப ஃபோர்ஸோடு அவர் இறங்கினார். 18 லட்சம் பேர் வரைக்கும் அவர்கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட நகர்வாக ஜூலை 12ஆம் தேதி வந்துட்டு பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கான வீதி லீடர்ஸ் அமைப்பை வந்துட்டு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மாநாடாக அது முழுமையான மாநாடாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு அவர் போயிட்டாருங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சைலண்ட்டாகவே அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ணாமலையுடைய அரசியல் நடவடிக்கையில் ஒரு பக்கமாக அதிகமாக விஜய்க்கு ஆப்போனண்ட் அப்படின்னா அது அண்ணாமலையாக தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் வந்துட்டு தற்போது உருவாகி கொண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பேருனுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது அதுவும் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிஆர் பாலும் அண்ணாமலை மீது தொடர்ந்த ஒரு வழக்கையும் வந்துட்டு வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதை அவர் நான் ரசிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் அண்ணாமலையை வெளிப்படுத்தி பேசியிருக்காரு. திமுகவினுடைய முயற்சியும் கரைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அதிமுகவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் டிவிக்கு தொடர்ந்து பலம் பெற்று கொண்டு இருக்குது. தென்னிந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக அது மாறி உள்ளது. 2 கோடிக்கும் மேலே உறுப்பினர்களில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக மாறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய அளவிலும் கவனம் பெறக்கூடிய ஒரு கட்சியாக டிவிக்கு இந்த உருவெடுத்து உள்ளதுங்கிறதும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் திமுக தேசிய அளவில் காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியே வருவதால் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளில வர்றதுனால அவர்களுக்கு அது ஒரு சரிவாக மாறும். அப்போ அது பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் ரீதியாகவும் பேசப்படுகிறது. ஒருவேளை ஜூலையில் நடைபெறக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் ஏற்கனவே 3 மசோதாக்கள் வந்துட்டு மகளிர் மசோதாவிலேருந்து அடுத்து தொகுதி மறுவரை மசோதாவிலேருந்து 3 மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்குது. அந்த மசோதாவை திரும்ப கொண்டு வந்தால் ஒரு பெரும்பான்மையை வந்துட்டு நேரடியாக லோக்சபாவில் பெறுவதற்கான எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால திமுக ஒருவேளை வெளிநடப்பு செய்தாலோ ஆதரித்தாலோ முழுமையாக அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு கணக்காக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக வந்துட்டு வெளிநடப்பு செய்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக தான் இருக்கும். அவங்க கூட்டணியில் போய் சேரணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்போது ஒருவேளை பிஜேபி திமுக நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு அரசியல் நகர்வு பற்றியும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் செஷன் வேறு வர இருக்குது தமிழ்நாடு அசம்பிளிலையும். அதை பேஸ் பண்ணி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியும் திமுக எடுத்துகிட்டு இருக்கிற இப்போ நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்களே பார்த்தோம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே இந்த ஜூலை மாதனுடைய எண்டிங்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை தேசிய அரசியலும் சரி தமிழக அரசியலும் சரி
நிறைய மாற்றங்கள் இங்கே நிகழப்போகுது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்திற்கும் நடுவில் இடைத்தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்தி உள்ளதுங்கிற தகவலும் வந்துட்டுருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுடைய தேதி எப்போ அறிவிக்கப்படுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இதில் திமுக அதிமுகனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவாரா, இல்லை சீமானை பொது வேட்பாளராக நிறுத்தி திமுகவும் அதிமுகவும் அம்பாசமுத்திரத்தில் வந்துட்டு அவருக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாமான்னு தெரியல. ஆனால் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போது ஏறத்தாழ உறுதியாக இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினோட அரசியல் வந்துட்டு பல்வேறு நகர்வுகள் தினமும் சுவாரஸ்யத்தோடு நடந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அப்டேட் வந்துட்டு ஒரு பிரேக்கிங் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக இன்னும் நிறைய தகவல்களோடு வந்துட்டு அடுத்த வாரத்தினுடைய அரசியல் கதைப்பம்மா நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.